கல்நெஞ்சக்காரர்கள் வெற்றியை பறித்திட உங்கள் நெஞ்சில் கை வைத்து தள்ளினார்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, கல்நெஞ்சக்காரர்கள் வெற்றியை பறித்திட உங்கள் நெஞ்சில் கை வைத்து தள்ளினார்கள் அன்று. மாண்புமிகு முதலமைச்சர் பார்வையில் நீங்கள் இன்று வணங்கும் உயரத்தில் இருக்கிறீர்கள். வணங்குகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே. தமிழர்களே, தமிழர்களே, என்னை நீங்கள் கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாக மறப்பேன். தமிழர்களே, தமிழர்களே, என்னை நீங்கள் கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாக மிதைப்பேன். நீங்கள் ஏறி சவாரி செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன் என்ற நம்பிக்கையை ஊட்டிய தலைவர். மன்னார்குடியில் அண்ணா பேசுகிறார், கலைஞர் மேடை ஏறுகிறார். முன்பாதியை நான் எழுதிவிட்டேன், பின்பாதியை என் தம்பி கலைஞர் எழுதுவார் என்று அண்ணா அடையாளம் காட்டிய அற்புத தலைவர். நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு. நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு. ஆனால் நான் நினைப்பதை செய்கிற ஒரே தம்பி என்று அண்ணா சொன்ன வார்த்தையை இந்த அவையில் சொல்ல பேரவைத் தலைவர் அவர்களே மன்னிக்க வேண்டும், முதல்வர் அவர்களே மன்னிக்க வேண்டும். நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு. நான் நினைத்ததை செய்கிற ஒரே தம்பி கருணாநிதி என்று அண்ணாவால் பாராட்டப்பட்ட அற்புத தலைவர், தன்னறில்லாத தமிழினத்தின் தலைவர், அன்பு தலைவர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். பெரியாராய், அண்ணாவாய், கலைஞராய் எங்களுக்கு கிடைத்திட்ட எங்கள் காவல் அரண், கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முதல்வர், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வென்று காட்டி 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற தேச தலைவர், ஒன்றிய அரசு என்ற ஒற்றை வார்த்தையில் இந்தியாவை உருகுலுக்க வைத்தார். அது எப்படி முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும் என்றார்கள். இன்றைக்கு பலரும் ஒன்றிய அரசு என்று உச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை உச்சரிக்க காரணமாக இருந்த பிதாமகன். இன்றைக்கு தை எப்படியோ, பை எப்படியோ, பூ எப்படியோ, ஓர் எழுத்து அர்த்தங்கள் 1000. பூவை போல், பையை போல், தையை போல் இந்த நிதிநிலை அறிக்கையில் ரூ என்ற ஒற்றை வார்த்தையை உருவாக்கிய இந்தியாவின் பொலிட்டிக்கல் வைப்ரேஷன், இந்தியாவின் அதிர்வு சக்தி. மத்திய ஆளுமையில் இருப்பவர் முக்கிய தலைவர் ஐயா சந்திரபாபு நாயுடு. கலைவாணர் அரங்கில் கலைஞரை வைத்துக் கொண்டு சொன்னார், இங்கே இருக்கிற எல்லா அமைச்சர்களும் கலைஞரை தலைவர் தலைவர் என்று சொல்லுகிறீர்கள். ஆந்திராவின் முதலமைச்சராக நான் வந்திருக்கிறேன், நானே சொல்லுகிறேன் எனக்கும் சேர்த்து தலைவர் கலைஞர் என்று சொன்ன அதே ஐயா சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் கொண்டு வந்த இருமொழி கொள்கையில், மொழியை காக்கிற கொள்கையில் டெல்லியிலும் சொன்னார், தன்னுடைய சொந்த மாநிலத்திலும் சொன்னார், மொழியை காப்பதில் நான் பின்பற்றுகிற மாநிலம் தமிழ்நாடு, ஏற்றுக்கொண்ட முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று. எனவே மொழி காக்கிற வீரனாக இருக்கிற எங்கள் தமிழ் புதல்வரே, தமிழ் மகனே, எங்கள் தலைவரே, உங்களை வணங்குகிறேன். ஓயாமல் உழைக்கிற இளந்தலைவராய், 5ஆம் தலைமுறையின் தலைமகனாய், முதலமைச்சரின் வீரப்பிள்ளையாய், முத்தமிழறிஞரின் பேரப்பிள்ளையாய், இன்றைய அன்பகமாய் நாளைய அறிவாளகமாக ஒற்றை கல்லை கையில் வைத்து பாராளுமன்றத்தில் தனித்த மெஜாரிட்டியை தடுத்து நிறுத்திய காவல் அரண், மதசார்பற்ற அணியின் இளந்தலைவர், தலையை சீவினால் 10 கோடி தருவேன் என்றார்கள். சிரித்துக் கொண்டே சொன்னார், என் தலையை சீவ எதற்கு 10 கோடி, 10 ரூபாய் சீப்பு இருந்தால் போதும், சீவிக்கொள்ளுவேன் என்று சொல்லி அரசியலில் அதிர்வுகளை உருவாக்கிய இளந்தலைவர், எங்களை இயக்குகிற தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை வணங்குகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கல்நெஞ்சக்காரர்கள் வெற்றியை பறித்திட உங்கள் நெஞ்சில் கை வைத்து தள்ளினார்கள். பேரவை தலைவர் அவர்களே, கல்நெஞ்சக்காரர்கள் வெற்றியை பறித்திட உங்கள் நெஞ்சில் கை வைத்து தள்ளினார்கள் அன்று. மாண்புமிகு முதலமைச்சர் பார்வையில் நீங்கள் இன்று வணங்கும் உயரத்தில் இருக்கிறீர்கள். வணங்குகிறேன் பேரவை தலைவர் அவர்களே. அவை முன்னவர் மூத்த அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், முன்வரிசையில் இருக்கிற முன்வரிசை தலைவர்களுக்கும்,
பேரவை துணைத் தலைவருக்கும் அரசின் கொறடாவுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் என்றைக்கு மதிக்கிற போற்றுகிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.